5வது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இன்னமே கதையெல்லாம் பொம்மலாட்டம் மூலமாக தான் சொல்லித்தர போகிறாங்களா நம்ம டீச்சர்ஸ். அடியா ஜாலி. உங்களை எல்லாம் சமாளிக்கணும்ல, அதனால எல்லா டீச்சர்ஸ்க்கும் SSA மூலமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பாரு, நான் டிவியில் வருவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வருவாங்க. என் பெயர் செல்வி. அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என் குழந்தை சாப்பிட்டு 2 நாளாவது. தாயே, யாராவது பிச்சை போடுங்களே, என்னால் பசியை தாங்க முடியலையே. இந்த பாலையாவது கொடுத்தாங்க, என் குழந்தைக்கு கொடுத்து பசி ஏத்துறேன். இல்லவா, நம்ம அம்மா அர்ச்சனை கொடுக்க சொன்னாங்களே பால் பாக்கெட்டு, அதை கொடுத்துடலாமாடா? இல்லங்கோ, கொடுத்துடலாம்க்கா, கொடுத்துடலாம். இந்தாங்கம்மா, இந்த பாலை உங்களுக்கு கொடுத்துருங்கக்கா. உற்சாகத்துடன் காணப்படும் இந்த பொம்மலாட்ட முறை இனி தொடக்க பள்ளிகளின் வகுப்பறைகளை அலங்கரிக்கப் போகிறது. முதற்கட்டமாக வேல்யூ எஜுகேஷன் எனப்படும் விழுமிய கல்வி, நீதி கல்வியை கதைகள் மூலம் கற்பிக்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறது சர்வ சிக்ஷா அபியான் எனப்படும் அனைவருக்கும் கல்வி இயக்ககம். மாநில அளவிலான பயிற்சிக்கு பிறகு மாவட்ட வாரியாக ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனியாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு அனைத்து தொடக்கப்பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் SSA அதிகாரிகள். கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டோமா? நாங்க செய்தது தப்பாமா? நீங்கள் செய்தது மிகவும் நல்ல செயல். மற்றவர்கள் துன்பத்தால் கஷ்டப்படும் போது நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் இருவரும் சொன்னதை நாங்கள் மறக்கவில்லை அம்மா. இப்போ இந்த பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முப்பரிமாணம், நேரில் பார்க்குறேன், அந்த கேரக்டரை வந்து நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குது. அதனால் அதன் மூலம் நாம் வந்து இந்த கதைகளை கூறும் பொழுது ரொம்ப ஆர்வமாக அதில் மனதில் பதிகிற மாதிரி அந்த யுக்திகள்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. அதில் என்ன நம்ம பண்புகள் குழந்தைகளுக்கு வளர்க்கணும் அப்படின்றத வந்து ஆர்டிகல் 51A நிறைய சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாகரீக கோமாளி வந்தனையா, ஆட்டமாடி பாட்டு பாடி வாங்க வாங்கன்னு சொல்றதுக்கு வந்தேனையா. நாங்க இப்போ ஜூவுக்கு போறோம் ஐயா. மரப்பாவை, தோல்பாவை, கைப்பாவை உள்ளிட்ட 10 வகையான பொம்மலாட்ட முறைகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த பொம்மலாட்ட முறைக்காக தனியாக புத்தகம் அச்சிடப்பட்டு அனைத்து வகை அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக அனைவருக்கும் கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. இந்த கதை மூலமும் இந்த பொம்மலாட்டம் மூலமும் சொல்லிக் கொடுக்கும்போது மாணவர்கள் என்ன கருத்தை நாம் ஆசிரியர்கள் பெற விரும்புகிறோமோ அந்த கருத்துக்களை மாணவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதன் மூலமாக தான் நம்ம கதையை சொல்லிக் கொடுக்குறோம். இந்த கதை மூலமாக மாணவர்கள் ஒவ்வொருவரும் சிறந்த அறிவுடனும் சிறந்த படைப்பாற்றலுடனும் சிந்திக்கக்கூடிய திறமையும் கற்பனை திறனும் அவர்களை கொண்டு வரலாம். கண்டிப்பாக. ஏய், என்ன கையை நக்கிட்டு வர? ஓ, அதுவா? எங்க அம்மா தேன் கொடுத்தாங்க. ஆச்சரியமான விஷயம் தெரியுமா உனக்கு? ஏய் சொல்லு சொல்லு. இந்த தேனியோட தகவல் பரிமாற்ற முறை வாட்ஸ்அப், ஸ்கைப். புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அதனை செயல்படுத்திவிட்டு காலப்போக்கில் கைவிட்டு விடாமல் தொடர்ந்து கற்பித்தலுக்கு பொம்மலாட்ட முறையை பயன்படுத்தினால் நிச்சயம் பலனளிக்கும் என்பது கல்வியாளர்களின் கருத்து. இத்தாலியின் தேனி, கொடுக்கில்லாத தேனி, மொத்தமா தேனி 5. இவ்வளோ தூரம் நமக்கு இயற்கையும் உணவு பொருளையும் தர தேனி எப்படி அழிஞ்சு போச்சுன்னு தெரியுமா? ஓ, தெரியுமே, நான் பாடத்துல படிச்சிருக்கேன். ஸ்மார்ட் கிளாஸ், வர்ச்சுவல் கிளாஸ், மொபைல் ஆப் இப்படின்னு நிறைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொல்லி கொடுத்தாலும் இந்த பொம்மலாட்ட முறை சின்ன பசங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் அபிநயா.